அதுவும் ஹேண்ட் ஓவர் பண்ணல. அந்த பென்ட்ரைவில் ஒரு இந்த கரூர் ட்ராஜடி அந்த விசாரணை சம்பந்தமான தரவுகள் தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் என்றால் இட் ஹாஸ் டு பி ஹேண்டட் ஓவர் டு சிபிஐ ஃபெய்த்ஃபுல்லி. அந்த பாட்டில் விஷயத்தில் செந்தில் பாலாஜி படம் இருந்ததுன்னு சொல்கிறாங்களா அந்த பாட்டில்களில். அதனால் வந்துங்க இவங்களே போய் மாட்டிக்கிறாங்க. தாவேக்காவோ வேறு எந்த எதிர்கட்சியுமே இது வரைக்கும் அதிமுக கூட இதில் திமுக தான் இந்த நெரிசலுக்கு காரணம், இதில் கலவரத்தை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லவே இல்லை. யாராவது சொல்லியிருக்காங்களா? அவங்க 41 குடும்பத்தையும் தத்து எடுத்துக்கிறோன்னு ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டாரு. ஒரு பெரிய விஷயம். சாகர வரைக்கும் 5000 ரூபாய் வாழ்நாள் முழுவதும் மாசம் மாசம் தரோன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ அதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் 2-3 மண்டபத்தை சூஸ் பண்ணி அதை போய் பேசியிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது திமுக புள்ளிகளால். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிருக்க இந்த சுச்சுவேஷனில் அந்த எஸ்ஐடி அவங்களோட இதெல்லாம் காலி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆவணங்கள்லாம் எரிப்பதுன்றது பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் கூட அங்கே ஒரு பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் நியூஸ்லலாம் அது பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும், என்ன மாதிரியானது, அதை சிபிஐ விசாரிப்பாங்களா அப்படின்னு நிறைய விஷயம் போய்ட்டுருக்கு. அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்கிறது, 32 GB பென்ட்ரைவ், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இப்படி பேசப்படுறது? அதாவதுங்க, உண்மைகள் வெளியே வரங்க. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது, பதறுகிறது. நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, அது ஒரு விபத்து, அதுக்கு மோட்டிவ் கிடையாது, அது யாராலும் நடக்கலை, தற்செயலாக நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. இதுக்கு காரணம் இது நம்ம விஜய் தான், அவரை கொலையாளி கைது செய்யு மறுநாள் காலையில் 10 மணிக்கு போஸ்டர் ஓட்டினது திமுக ஆட்கள் இல்லையா? அவர் வீட்டு முன்னால் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணது மறுநாளே திமுக ஆட்கள். அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி பதற்றம் வந்துடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சம்பவம் நடக்குது, இது வரைக்கும் தாவேகா சார்பிலையோ பாதிக்கப்பட்ட கட்சி தாவேகா தானே இந்த கரூர் ட்ராஜடியில், அவங்க யாராவது இதுக்கு பின்னால் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, அவர் தான் ரவுடிகள் கூலிகள் விட்டு கலவரத்தை உண்டாக்குனாருன்னு இது வரைக்கும் தாவேகா கட்சியோ அதன் தலைவரோ நிர்வாகியோ யாராவது சொல்லியிருக்காங்களா? அவங்க சொன்னதெல்லாம் என்ன, காவல்துறை சரியான இடத்த எங்களுக்கு கொடுக்கல, காவல் போதுமான அளவுக்கு பாதுகாப்புக்கு ஆள் போடலன்னு தான் சொன்னார். இப்போ திமுக மேலே அவங்களே குறை சொல்ல, குற்றமே சொல்ல. ஏன் செந்தில் பாலாஜி 1 மணி நேரம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சார், வீடியோலாம் பண்ணி, இதுக்காக தான் செருப்பு வீசுந்து அவர் கவனத்தை ஈர்க்க. ஏன் ஒருத்தன் மூச்சு போய் கிடக்கிறான் அப்படின்னா முதலுதவி கொடுக்கறதுக்கு சுற்றி இருக்கிற ஆளுங்களை தான் தள்ளி விட்டு காற்ற விடுப்பா மேலே இட்டுன்னு போகலாம், இல்லை ஏதாவது ஆம்புலன்ஸுக்கு அவரை தூக்கின்னு போவானே தவிர விஜய் என்ன முதலுதவி கொடுப்பாரா? செருப்பு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் சட்டசபையில் சிவசங்கர்னு ஒரு அமைச்சர். தேங்காயை வீசினாங்களாம். அந்த பாட்டில் வீசுனதில் செந்தில் பாலாஜி படம் இருந்ததுன்னு சொல்கிறாங்களா அந்த பாட்டில்களில். அதனால் இவங்களே போய் மாட்டிக்கிறாங்க. தாவேக்காவோ வேறு எந்த எதிர்கட்சியுமே இது வரைக்கும் அதிமுக கூட இதில் திமுக தான் இந்த நெரிசலுக்கு காரணம், இதில் கலவரத்தை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லவே இல்லை. யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்புறம் எங்கப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு ஏங்க திமுக ஆட்கள் கான்ஃபரன்ஸு, ஒரு ஆணையம் போட்ட அரசாங்கமே ஒரு எஸ்ஐடி விசாரணையில் இருக்கும்போது சீனியர் போலீஸ் ஆஃபீஸரையும் சீனியர் சிவில் சர்வெண்ட்டையும் அமுதாவையும் டேவிட்சனையும் உட்கார வச்சு ஏன் இவ்வளோ விளக்கமாக கொடுக்கணும்? இதுதானே சுப்ரீம் கோர்ட்டு பிடிச்சிட்டான். இப்போ அதனால தானே உங்ககிட்ட இந்த விசாரணை எடுக்கிறான். அதனால் இது
இந்த 32 ஜிபி அதில் என்ன எடுத்திருக்காங்க, யாருக்கு என்ன நடந்திருக்குது, இல்லை எஸ்ஐடி அஸ்ராக்கருக்கு விசாரிக்க ஆரம்பித்த பிறகு அதில் என்ன உண்மையான விஷயங்கள் ஏதாவது அவர் கையில் கிடைச்சிடுச்சா? அவர் ரிப்போர்ட் இன்னும் சப்மிட் பண்ணல, செஞ்ச வரைக்கும் கொடுத்துருப்பானாங்க. அப்போ அவர் பிடிச்சது செஞ்சதெல்லாம் கொடுக்கணும் இல்லை? அது ஒருவேளை திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு ஏதாவது எதிரான மெட்டீரியலாக இருந்திருக்கும். He has to duty bound, Mr. Asra Garg is duty bound to hand over till that time. என்ன எனக்கு 7 நாளாக பண்ணியிருக்காருல, என்ன என்கொயரி ஃபைண்டிங்ஸோ என்ன பண்ணாரோ, ஆல் மெட்டீரியல்ஸ் ஃபைல்ஸ் he should hand over. மேபி இது வந்து எரிக்கப்பட்டு பாதியில் கிடக்குது அப்படின்னா அதில் அவர் பண்ண ஃபைண்டிங்ஸ் வந்து கவர்மெண்ட்டையோ டிஎம்கேவையோ இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். அதை அவர் வந்து விசாரணையில் காட்டாமல் விட்டுருக்கலாம் பின்னால் கொடுக்கும்போது. ஆனால் அதை அவர் சேஃபாக வச்சுட்டு இருந்திருக்கலாம். பட் he has to hand over these things, எவ்ரி பேப்பர், எவ்ரி பென்சில், எவ்ரி டயக்ராம், அதை நீங்கள் முதுமையாக ஹேண்ட் ஓவர் பண்ணுவான். ஆளும் வந்துட்டான் வாங்கிறதுக்கு. அப்போ வேறு வழி என்ன? இதை வந்து நசிக்கிறது. நான் இட் இஸ் மை இன்டர்பிரிட்டேஷன். இது உண்மையாக இருக்கணும்னு நான் சொல்லலை, நான் சிந்திக்கிறேன். பல வகையில் இந்த குற்றங்களை பற்றி யோசிக்கும்போது ஏன் பின்ன வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து எரிக்கப்பட்டது? அதுவும் ஹேண்ட் ஓவர் பண்ணோம்ல. அந்த பென்ட்ரைவில் ஒரு இந்த கரூர் ட்ராஜடி அந்த விசாரணை சம்பந்தமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் என்றால் இட் ஹாஸ் டு பி handed over to CBI faithfully, sincerely, as per the CBI, as per the Supreme Court direction. ஆனால் அதை கொடுக்கறதுக்கு பதிலாக வச்சுக்கவும் முடியாது அதை. அப்போ அதை வந்து நசிச்சிடணும்னு சொன்னால் எரிச்சு விட்ருக்காங்க அப்படின்னு ஏன் வந்து சிபிஐ நினைக்கக்கூடாது? ஓகே சார், நிறைவாக ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு விஜய் அவர்கள் கரூர் போகிறதாக இருந்தது இல்லையா, ஏன் இன்னும் போகலைன்னு ஒரு கேள்வி, விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்டுருக்கு. என்ன பதில் சொல்லி? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், இவர் வந்து போய் விசிட் பண்ணோம். அந்த குடும்பங்களுக்கு காணொளி மூலம் பேசுறது, இரங்கல் தெரிவித்ததெல்லாம் போதாது. நேராக போனாலும் அந்த இழந்தவர்கள் ஒன்றும் மீண்டு வரப்போகிறதில்ல. ஆனால் அவரை பார்க்க வந்தவங்க, அவர் கட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்தவங்க இன்றைக்கி தேர் லவ்டு ஒன்ஸ் இழந்திருக்காங்கன்னு போது ஒரு பர்சனலாக போய் ஆறுதல் சொல்கிறதுன்றது பெட்டர். புரியுதுங்களா? உதவியும் கொடுக்குறது அதெல்லாம் கூட பண்ணணுன்னாங்க. ரைட். இப்போ 17ஆம் தேதினார். அதுக்கு முன்னால் அவர் வந்து அதாவது என்னன்னா, அவர் வந்து ஒரு நல்ல மாடு, பசு மாடு. அதனால் அவர் ஒரு சூடு பட்டுட்டார் கரூரில், இன்னொரு சூடு வரணும்னு நினைக்கல. இஸ் மோர் கேர்ஃபுல், மோர் காஷியஸ். அதனால் டிஜிபிக்கு லெட்டர்லாம் எழுதினார். நான் இந்த மாதிரி வரப்போகிறேன், போகலான் இருக்கேன், நீங்கள் எனக்கு பாதுகாப்பு, திரும்ப ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதில் அவர் ரொம்ப மிக தெளிவாக இருக்கார். ஏன்னா அவர் மனித உயிர்களை, அவர் ரசிகர்களை, அவர் ஆதரவாளர்களை ரொம்பவும் நேசிக்கிறாள். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதன் பொருட்டு எதுவும் திரும்ப ஒரு ஆக்சிடெண்ட்டு ரிப்பீட் ஆகிடக்கூடாது, க்ரௌடு கலெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் போலீஸுக்கு எழுதினார். ஆனால் நம்ம போலீஸ் எப்படி பாருங்கள், டிஜிபி ஆர்டருக்கு ஆஃபீஸுக்கு அவர் கொடுத்த லெட்ரு இம்மிடியேட்டாக சேனலில் விவாத பொருளாகுது, யூடியூப் சேனலில் வந்து வருது. சொந்த கட்சிக்காரனே லத்தி சார்ஜ் பண்ண சொல்கிறாயான்னு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஹவு இட் இஸ் பீயிங் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் த டிஜிபி ஆஃபீஸ். ரைட். அவங்க என்ன சொன்னாங்க அவருக்கு பதில்? அதில் நீங்கள் சம்மந்தப்பட்ட எஸ்பிக்கு எழுதுங்க, அணுகுங்கன்னாங்க. அவங்க எஸ்பிக்கு எழுதியிருக்காங்க. என்ன ரிப்ளை வந்ததுன்னு தெரியாது. ஸோ பாதுகாப்பு என்ஷூர் பண்ணுமா வேணாமா? அவருக்கு பாதுகாப்பு ஒய் கேட்டகரி இருக்குங்க. இல்லைன்னா கூட பவுன்சரை துபாயிலேருந்து வர வச்சுக்குவார். அவருக்கு பைசா இருக்குது, வசதி இருக்குது. ஆனால் அவர் கவலைப்படுறது தன்னை பற்றி இல்லை. அவர் கவலைப்படுறது தன்னை பார்க்க அந்த நிகழ்ச்சிக்கு ஆட்கள் வந்து திரும்பவும் ஒரு, நீங்களாக இருந்தாலும் அப்படி தானே யோசிப்பீங்க. பட்டக்காலிலே படம் கெட்டக்கூடிய கெடுன்ற மாதிரி திரும்பவும் ஒரு ட்ராஜடி வந்தால் ரொம்ப சிக்கலாகிடும்ல. பொலிட்டிக்கலி இட் வில் பி அ வெரி ராங் திங். அதனால் அவர் வந்து பொறுமையாக இருக்கார். சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ அதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் 2-3 மண்டபத்தை சூஸ் பண்ணி அதை போய் பேசியிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது திமுக புள்ளிகளால், ஆட்சியாளர்களால், காவல்துறையால். நிர்பந்தம் தானேங்க. கல்யாணம் பண்ணையா என்ன வேலுசாமிபுரம் வரணுமா, நடக்கணுமா உன் மண்டபத்தில்னா? எவங்க
இல்லைன்னா மண்டபத்துக்காரன் பணம் கிடைக்குதுன்னா வாடகை கொடுக்க போவான் ஒரு நாளைக்கு. அவங்க அதானே இப்போ சீசன் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அவர்களே தயங்குகிறார்கள், மயங்குகிறார்கள், மண்டபம் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு போது எங்கே போவார்? அப்போ ஈ வில் பி ஃபோர்ஸ் டு விசிட் ஈச் அண்ட் எவ்ரி ஹோம் தான். அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு அப்போ இன்னும் நிறைய பிரச்சனை வரும். ஒரு இடத்துல எல்லாரையும் வச்சு லிமிட்டெட் க்ரௌடு, இன்வைட்டீஸு, யார் வரணும் அதெல்லாம் பந்தோபஸ்த் பண்ணி நடத்திடலாம். ஆனால் இவர் இப்படி வெட்ட வெளியில் போனார்னு வச்சுங்க, பின்னாலேயே 1000 பேர் வருவான். அந்த வீட்டில் 4 பேர் நுழையிறது கூட இடம் இருக்காது. அப்போ இது மாதிரி ப்ராக்டிக்கல் லாஜிஸ்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் அவர் போலையான்னா போனால் எதா ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? இதே வாய். அதனால் அவங்க கட்சியை பொறுத்தவரையில் அவங்க 41 குடும்பத்தையும் தத்து எடுத்துக்கிறோன்னு ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டாரு. ஒரு பெரிய விஷயம். சாகிற வரைக்கும் 5000 ரூபாய் வாழ்நாள் முழுவதும் மாதம் தரோன்னு சொல்லிட்டாங்க. பல பேருக்கு வந்து அந்த ஜேபிஆர் இன்ஸ்டிடியூஷனில் அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான், தாவேக்கா. அவரே வந்து மரியம் ஏதோ பேர் கேள்விப்பட்டேன், அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவங்க கல்வி செலவு அது இதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு. ஏன் புதிய தலைமுறை அந்த இவர் இருக்கார் இல்லையா, பாரிவேந்தர், அந்த இன்ஜினியரிங் காலேஜ், அவங்களும் வந்துட்டு நீங்கள் இருக்கிற கல்லூரி பள்ளியிலே படிக்க வேறு மாற்றணும், அதுக்கான செலவை நாங்கள் பார்த்தோம். ஸோ ஆளுங்கட்சியில் கொடுத்துருக்காங்க, அதாவது அரசு கொடுத்துருக்குது, இவர் ஒரு 20 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்படி அவங்களுக்கு உதவிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் போய் அங்கே சந்திக்கிறது, எனக்கு இப்போ தான் வந்துட்டு இந்த புஷி ஆனந்த் வந்து எவ்வளோ தீர்க்க தரிசனமான ஆளுன்னு ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது, கோயம்புத்தூரில் தானே அதாவது பூத் ஏஜென்ட் மீட்டிங்கில் தான் ஏதோ சொன்னார் அவர். நல்லா எனக்கு பசுமையாக இருக்குது. யோ அவரை வாங்க வெளியே வான்றீங்க, அவரை இட்டுன்னு போகிறது தான் எனக்கு பிரச்சனைன்னாரு. ஹி வாஸ் ப்ராப்பர்ட்டிக். அவருக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால தான் சொன்னார். அவர் அப்போ வந்து எல்லாரும் வெளியே வா, பனையூரை விட்டு பனையூர் பண்ணையார்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் நடந்த அந்த பூத் ஏஜென்ட் மீட்டிங்கு கோயம்புத்தூரில் அவர் பதிலளிக்கும் விதமாக அந்த பொதுச் செயலாளர் சொன்னார். அப்போ நான் அதை கூட என்னடா இப்படின்னு ஒரு கிண்டலாக பார்த்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது புஷி ஆனந்த் வந்து ரியலாகவே ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது. அவர் ரொம்ப தீர்க்கமாக விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு, அவருக்கு மக்களிடையே இருக்கிற ஆதரவெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் சொன்னார், எங்களுக்கு இட்டுன்னு போகிறது தான் என் பிரச்சனைனாரு. ஸோ தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். விஜய் வந்து இன்றைக்கி வந்து இஸ் ஸோ பாப்புலர். அதுவும் ஆஃப்டர் ட்ராஜடி, கரூர் ட்ராஜடி, அவர் மேலே ஒன் சைடட் அட்டாக் பண்ணாங்க பாருங்கள். மீடியா, யூடியூப் சேனல்ஸு, திமுக ஊடகங்கள், அரசாங்கம், அதிகாரிகள், காவல்துறையெல்லாம். அதுவே கவுண்டர் எஃபெக்டிவ் ஆகிடுச்சு. இன்னையே ஒரு ஆளை போட்டு இந்த அடியே அடிக்கிறாங்களே, நல்ல மனுஷன் அவர், பதிலே பேசலையே. அவருடைய சைலன்ஸ் தான் இப்போ அவருடைய ஸ்ட்ரென்த்து. ஓகே சார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் சார். ஓகே, தற்போது வரைக்கும் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றிங்க சார். ரைட்.